ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி சவ் துவையல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல டிஷ். இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவ்வை வெட்டி வச்சுக்கணும் சின்ன சின்ன துண்டா. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, ஒரு 3 வத்தல், சின்ன துண்டு புளி, அப்புறமா ஒரு அரை இன்ச் இஞ்சி துண்டு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற வத்தலை சேர்க்கணும். அந்த வத்தல் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த வத்தலை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம வச்சிருக்க கடலை பருப்பை சேர்க்கணும். இந்த கடலை பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கடலையை எடுத்துட்டு நம்ம வச்சிருக்க சவ்வை சேர்க்கணும். இந்த சவ் கூடயே நம்ம வச்சுருக்க இஞ்சியையும் வெட்டி சேர்த்துக்கணும். இந்த இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சுருக்க இந்த புளியையும் இதில் சேர்க்கணும். அந்த புளியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இங்கே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதில் வச்சிருக்கிறோம்ல தேங்காய் பூ, அந்த தேங்காய் பூவை இதில் சேர்க்கணும். நீங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு மிக்சிக்கு மாற்றி அது பேஸ்ட் மாதிரி அடித்தா நம்மளுக்கு சவ் கூட்டு ரெடி ஆகிட்டு. இதில் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் கடலையும் தாளித்து சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம், ஆனால் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட சவ் துவையல் ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு தம்ஸ் அப்.